ஈரான் அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய பல இடங்களில் ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிரொலிதான் மற்ற நாடுகளும் ஈரான் மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கா? ஈரானை பொறுத்தவரை தனது அண்டை நாடுகளை தாக்கவில்லை, அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தான் தாக்கியிருக்கிறது. குறிப்பாக பஹ்ரைனில் அமெரிக்காவின் கடற்படை தளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அபுதாபியிலும் அமெரிக்க படைத்தளத்தை எரித்திருக்கிறது. அதன் விளைவாக மேலும் மேலும் அந்த பகுதிக்கு ஈரான் தனது ஏவுகணைகளை அனுப்பும் பொழுது துபாயிலிருந்து அந்த ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அனுப்புகிறார்கள். அந்த இடைமறித்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஈரான் அனுப்பும் ஏவுகணைகள் மீது படுவதால் அவை அந்த நாட்டிலேயே விழுந்து விடுகின்றன. இதனால் தான் புர்ஜ் கலிஃபா போன்ற இடங்களில் பாதிக்கப்பட்டது. அந்த பகுதிகள் எல்லாம் பட்டியலிட ஆரம்பித்தது. இதற்கு காரணம் அந்த நாடுகள் தான். ஈரான் ஏவிய ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணும்போது, அதாவது இடைமறித்து தாக்கும் பொழுது சரியான முறையில் தாக்காததால் அந்த நாடுகளிலே விழுகின்றன. இதனால் பொதுமக்கள் மீது ஈரான் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. அமெரிக்க படைத்தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தின. அமெரிக்க படைத்தளங்களை தான் குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகிறது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெஹரானில் உள்ள மருத்துவமனைகள் மீது குண்டுகளை பொழிகிறது. இதனால் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறந்திருக்கின்றன. அதே போல் அந்த மருத்துவமனையின் பெயர் கூட காந்தி மருத்துவமனை என்றுதான் அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் தான் குழந்தைகள் உட்பட எல்லோரும் இறந்திருக்கிறார்கள். அதே போல் பொதுமக்கள் வசிப்பிடங்களிலும் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். பொதுமக்களையும் சேர்த்து அழித்து எப்படியாவது அந்த நாட்டில் ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கி விடலாமா என்று நினைக்கிறார்கள். இவர்கள் தாக்குதல் நடத்த ஏற்கனவே தற்போது ஈரானில் உள்ள ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்திருந்த ஒரு சில ஆயிரம் மக்களும் இப்போது ஈரானின் ஒருமைப்பாட்டிற்காக அந்த அரசாங்கத்துடன் இணைந்திருக்கும் நிலைதான் உருவாகி இருக்கிறது.